ஏட்டி இந்த ஏஞ்சல் பிள்ளைக்கு 5வது மாதம் ஆயிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து பொங்கி போட மாட்டி நம்ம கூட ஒன்று மணி சுற்றிட்டு தெரிஞ்ச பிள்ளை பற்றியா பாவம் ஒத்தையில கிடக்கா. ஆமாக்கா, நான் கூட அவளுக்கு எத்தனாவது மாதம் நடக்குன்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 5 பிறந்துட்டா 5வது மாதம் பொங்கி போட்டுருவோமாக்கா, அப்புறம் திருப்பி 7ல் ஒரு வாட்டி பொங்கி போடுவோம். இங்கே பொங்கி போடணும்னா இப்படி பொங்கி கொண்டு போய் அங்கே போய் போட்டணுமோ? இவன் கடவுள் இவளுக்கு அறிவே கொடுக்காத மாதிரி பேசுவா. அவங்க வீட்டில் போய் ஜாமான்லாம் நம்ம வாங்கிட்டு போய் அங்கேயே சமைச்சு எல்லாருக்கும் அவங்க வீட்டு ஆட்கள் நம்ம வீட்டு ஆட்களுக்கெல்லாம் செய்யணும். இப்போ நம்ம 4 பேர் சேர்ந்து பொங்கி போடுறதோன்னா நம்ம வீட்டு ஆட்களும் வரலாம். நம்ம 4 பேர் இங்கே சுந்தரி உண்டுல, சுந்தரி ஆளக்கான எங்கே? ஆமாம், அவள் காலைல போன் அடிச்சா. அங்கே அந்த வடிவுக்கிழமை தோட்டத்துக்கே வேலைக்கு போயிட்டாலாம் மெண்டல் கறிக்கு. பாய்க்குள்ளேயே பேசுவா சுந்தரி. அந்த கிழவன் தோட்டத்தில் போய் வேலை பார்க்கணுமா? அவன் என்ன மாதிரி சொல்லி விடுவார் தெரியுமா கணேசன் தாத்தா? என்னன்னு தெரில, நான் தோட்டத்தில் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆகும்னா. ஆயுசு 100 சுந்தரிக்கு. வாட்டி என்ன பழைய வேலைக்கு போயிட்டியாம அப்படியா? ஆமாம் பங்குசு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது தெரியுமா? பெருசாக வீரவசனெல்லாம் பேசினேன், திருப்பி அந்த கிழவன்ட்டு போய் வேலைக்கு போகணுமா? முட்டாள். நம்ம கஷ்டப்படுறத இவகிட்ட சொல்ல வேண்டாம். நமக்கு எவ்வளவுதான் உதவி செய்வாவோ. அவங்க எல்லாருமே என்ன பணக்காரங்களா? எல்லாரும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவ தானே, எதுவும் சொல்ல வேண்டாம், பார்த்துக்கிடுவோம். ஏதாட்டு வேலைக்கு போனால் நல்லது தானே, அது கணக்கு வழக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. அக்கௌண்ட்ஸ் டச் விட்டு போகக்கூடாது, அதனால தான் அங்கே போகிறேன். நீ எது பண்ணாலும் நல்ல கூரோடி தான் பண்ணுவோமா, உட்காரு. ஏஞ்சல் பிள்ளைக்கு பொங்கி போடுறத பற்றி பேசிகிட்டு இருந்தோமா, அவளுக்கு 5வது மாதம் பிறந்துட்டா. நாங்கள் 4 பேர் பேசணும், நீயும் சேர்ந்துக்கிட்டேட்டி ஒரு ஆளுக்கு 1000 ரூபா செலவாகும். பத்துக்கு 5 பேர் 5000 ரூபா. நல்லா சிக்கனு பிரியாணி போட்டு சிக்கன் பொரிச்சு வச்சு நல்லா பண்ணிடலாம், எல்லாரும் சாப்பிடுற மாதிரி. ஆனால் கடவுளே, இப்போ இருக்கிற கஷ்டத்தில் 1000 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? ஏற்கனவே 10,000 வரை வட்டி ரெடி பண்ணுவேன், என்ன செய்யன்னு தெரியலையே. நகை நட்டெல்லாம் அடகு வச்சு தானே என் புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். சுந்தரி, உன் மூஞ்சே சரியில்லையேட்டி, வாடினாப்பில் இருக்கா, என்ன ஆச்சு? ஐயா ஒன்றும் இல்லை இழிச்சக்கா. யார்கிட்ட கதை விடுத? எனக்கு தெரியாதா? கூட இருந்து பார்க்குற எங்களுக்கு தெரியாதா? உன் மூஞ்சி சுத்தமாக சரியில்லை, என்னாச்சு சொல்லு. என்னத்த சொல்ல, என் கஷ்டத்தை நகை நட்டெல்லாம் அடகு வச்சு கடனுடன் வாங்கிட்டேன். என் புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். அங்கே போய் இன்னும் சம்பளமே போடலை, 1 மாதம் இன்னும் ஆவலலை, சம்பளம் போடலை. என்ன செய்யன்னு தெரில. எப்படி சம்பளம் போடுறதுக்கு 2-3 மாதம் ஆகுங்கிறான். கடன் கொடுத்தவன் 10,000 ரூபாய் கொடுக்கலண்ணா வீட்டில் இருந்து எதையாவது தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லி மிரட்டு தான். என்ன செய்யனே தெரியல. சுந்தரி அழாதம்மா, நாங்களாம் உனக்கு இருக்கோம்லாமா. நாங்கள் இருக்கும்போது நீ எதுக்கு அழணும்? நீங்களும் எவ்வளவுதான்க்கா உதவி செய்வியோ? சரி வாய மூடு. உதவி செய்யலாம், நாங்களாம் என்னட்டி உனக்கு ஃப்ரெண்ட்ஸு. அக்கா அக்கான்னு கூப்பிடுதியே, அது நான் நடிப்புக்கா. எந்திரி, எல்லாரும் எந்திரிங்க. எங்கக்கா போகிறோம்? எந்திரிங்கிட்டு எல்லாரும். வரி இழிச்சக்க ஏதோ சொல்லுதாவோ, கண்ணீரை தொடச்சிக்கம்மா. என் பின்னாடி வாங்க. சுந்தரி கண்ணீரை தொட. சரி இழிச்சக்கா. எங்கே இவ்வளோ வீரமாக போகிறாவோ? ஒருவேளை வட்டிக்காரன் சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாவளோ? ஏமா இழிச்சக்க எவ்வளோ கோமால இருந்து இன்றைக்கி தான் தெளிஞ்சிருக்கா போல. ரொம்ப வீரமால ஓடதா. தாயா பிள்ளையா பழகுதாண்டி, எதுனாலும் எங்ககிட்ட சொல்லு சரியா? இந்த மாதிரி பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்காது பத்துக்க. அவை தாய் அட்வைஸில் அப்புறம் பண்ணலாம். இழிச்சக்க வேகமாக எங்கேயோ போகிறாங்க, வாங்க போவோம். என்ன ராஜேஷ் சார், இன்னைக்கு வீட்டில இருந்து இன்னும் சாப்பாடு வரல போல. இன்னைக்கு நம்ம மதியானம் வீட்டுக்கு போய் நேரே சாப்பிடுதோ. ஓஹோ, கொண்டு வந்து சாப்பிட்றது போய் இப்போ நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்கண்ணே. நடத்துங்க நடத்துங்க. நம்ம சாரோ கையாலே தட்டு போட்டோ தட்டு மேலே சோறு போட்டோ சாப்பிட்டது போல இருக்க மாட்டேக்கும். இங்கே டிஃபன் பாக்ஸ்லேயே சாப்பிட்றதோ. அதுக்கு தான் மதியானம் வேகமாக பைக் எடுத்துட்டு நான் ஓடுதோ. சரி சரி, வாங்க 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 எல்லாரும் வாங்க. இக்க பேங்குக்கு கூட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு? லோன் எதுவும் எடுக்க போறீங்களா? என்கிட்ட தான் உன் அறிவு இரட்டி. ஏக்கா, ஆளுக்கு 10,000 லோன் எடுத்து தரப்போறாவளோ? ஆமாம், உங்கள் மூஞ்சையும் எப்படி வச்சிருக்கியோ? ரொம்ப அசிங்கமாக இருக்குது தெரியுமா? நெளிஞ்சு போன காய் கணக்காக இருக்குது. ஏதோ நாத்தடிக்கிட்டே, பயங்கரமாக நாத்தடிக்கி, என்னன்னு தெரியல. ஏட்டி நான் தாண்டி தலையில் ஒரே பேனா இருக்குன்னு வியாப்பெண்ணை வச்சுட்டு வந்தேன். வியாப்பெண்ணை அப்படித்தான் நாரும். பங்குசு நாத்த காடு வியாப்பெண்ணை வச்சுட்டு வந்திருக்கு பாரு. ஏட்டி வியாப்பெண்ணையே கேவலமாக பேசாதங்கிட்டே, அது எவ்வளோ மூலிகை தெரியுமா? அவை தாயே, வேப்பெண்ண கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதில் பேங்கு சோழியை பார்ப்போம். ஏங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுங்க. சொல்லு டார்லிங், என்ன உதவி? என்ன கீதா, முகத்தில் எதுவும் அடிபட்டிருக்கா? ஏன் இப்படி இருக்கு ஃபேஸ் எல்லாம்? ரொம்ப கோவக்காரி, என் மூஞ்சி அப்படி தான் இருக்கும். பேங்குக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கேன்? ஒரு வாட்டி எடுத்து சூஸ் கொடுத்துருக்கீங்களா? லோன் வேணாமா என்ன பண்ணி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? உங்கள் பேங்க் சர்வீஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இப்படிக்கல. இன்னைக்கு பொழுது போகலன்னு எங்கள் உயிரை வாங்க வந்துட்டீங்களா? ஏங்க சுந்தரிக்கு அவசரமாக ஒரு 10,000 தேவைப்படுதுங்க, உங்ககிட்ட இருக்குமா? நம்மள்கிட்ட இருக்குமா? கொடுக்கீங்களாங்க? அவள் புருஷனுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்ட்டு சொல்லி நிறைய கடனை உடனே வாங்கி அனுப்பியிருக்கா. வட்டிக்கார வந்து 10-3 நாளுக்குள்ளே 10,000 ரூபா கொடுக்கலன்னா வீட்டில் எதையாவது தூக்கிட்டு போயிடுவேன், வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன்று தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அரே எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவனுக்கு. அவன் மூஞ்சி மேலே குத்து போடணும். அவன் மூஞ்சி மேலே நம்ம குத்து போடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் மூஞ்சி மேலே துட்டு போடணும். நான் தர்றேமான்னு ஒரு நிமிஷம் இரி. சரோ டார்லிங், இந்த இதிலே 20,000 இருக்கோ,
10,000 அவங்க கடன்காரை மூஞ்சி மேலே போட்டுட்டு மீதி 10,000 செலவுக்கு வைக்க சொல்லுமா. நம்மளுக்கு அப்புறமா கொடுத்தால் போதும். ஏங்க ரொம்ப நன்றிங்க. எங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. ஹே பைத்தியம், நான் நிம்மளே அப்படின்னு நினைப்பேன். நான் நிம்மல் நம்ம ஒய்ஃபு. இந்த வாங்கிட்டு ஓடு. சரிங்க. சுந்தரி இந்த வாமா, இதுல 20,000 இருக்கு. 10,000 அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சுக்கிட்டு மிச்சம் 10,000 செலவுக்கு வச்சுக்க. பிள்ளைய நல்லா பாத்துக்க. அப்புறமா நீ மெதுவா திருப்பி கொடுத்தா போதும். அவர் தான் உனக்கு கொடுக்க சொன்னாருமா, வாங்கிக்க. மேனேஜரே ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லனே தெரியல. என் புருஷன் மாசம் சம்பளம் அனுப்பினதும் நான் உங்களுக்கு திருப்பி தந்துருவேன். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நிம்மல் நம்ம ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்டு. சரிங்க, நாங்க போயிட்டாரோ. சரு டார்லிங், மதியானம் லஞ்சுக்கு வந்துடுவேன். சாப்பாடு ரெடியாக இருக்குமா? ஆமாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமல சாம்பார் வச்சு அவியல் வச்சு பாயாசம் வச்சு அதுக்கப்புறம் கீரை கூட்டு வச்சிருக்கேன். அது போக ஒரு பொரியலுங்க. கீதாக்கா ஹோட்டலில் மெனு சொல்கிற மாதிரி இருக்குது பற்றியெல்லாம். கொடுத்து வச்ச ஒரு மேனேஜர் நல்ல விதவிதமாக சாப்பிடுதாரு. எங்கள் அத்தை பாட்டி ஒரு காசுக்கு ஆகாது. ஒரு தண்ணி சாம்பாரை வச்சுக்கிட்டு ஒரு அப்பளத்தை பொரிச்சு போடும் பாருங்க. சை, நினச்சாலே கொமட்டுது. நீ பொம்பளை தானே, நீ சமைக்க வேண்டியதானே. அந்த வயசான பொம்பளை திட்டிட்டு கிடக்க. ஒரு வயசான பொம்பளை திட்டினா இன்னொரு வயசான பொம்பளைக்கு கோவம் வரும். கரெக்டாக தான் இருக்குது. மூஞ்சில் எட்டி மிதிச்சு போடுவேன். என்ன வயசான பொம்பளைன்னு சொல்லிட்டு கிடக்காத. உங்க அத்தை பாட்டி நானும் ஒரே வயசாட்டி மெண்டலு. அத்தியாட்டி புருஷன் கிடைச்சா மேனேஜர் மாதிரி புருஷன் கிடைக்கிற. என்ன அன்பா இருக்காரு பாரு. உனக்கு எனக்கெல்லாம் வந்து வாச்சிருக்க பாரு தரதலையோ. ஆமாக்கா, என்ன செய்ய, நம்ம தலையில் எழுதியிருக்கு இந்த மாதிரி தான் ஆட்கள்கிட்ட கடந்து சீரழியணும்னு. இழிச்சக்கா குணத்துக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காவோ. அப்போ நம்ம ரெண்டும் நல்ல குணம் இல்லைன்னு சொல்கிறியா? சரி, நம்ம தான் டாப் நம்பர் 1 குணத்தில். நம்மளாம் அருமையான குணம். ஆனால் என்ன செய்ய, நம்ம தலையெழுத்துன்னு சொல்லுதேன். பேங்கட்டி போவோம். இவ்வளோ தூரம் பேங்க் வரைக்கும் நடந்து வந்துருக்கோமே, எங்களுக்கு எதுவும் கிடையாதா? ஒரு 100 500 மண்டையில் கொட்டி போடுவேன். அவள் கடனுக்காக கேட்டடக்கா, இவளுக்கு 100 500. வாங்க வாங்க, பேங்க்ல நம்மளே இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்தா வர்றவங்கெல்லாம் ஓடிட போறாவோ, கூட்டமாக இருக்குன்ட்டு. வாங்கட்டி போவோம். செலிச்சக்கா நல்ல மனசு யாருக்கு வரும்? பூச்சி, நான் உங்க கூட சண்டை எதுக்கு கீத்து? உங்க குரூப்ல நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமா, பெரிய ஃபேனா. அப்போ எனக்கு ஏதாட்டும் சாப்பிட கொடுத்துருக்கீங்களா? ஒண்ணுமே கொடுக்கல. நான் உங்க கூட சண்டை. சரி, அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு கடலை மிட்டாய் வாங்கி வைக்கிறேன். ஓகே, அடுத்த வாட்டி எதிர்பார்ப்பேன். ஏன் வா, அங்க உட்காந்து வம்பளந்துகிட்டு இருக்காத வாட்டி கீதா. செம ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் பா இவங்க. நல்ல டைம் பாஸ் ஆகும் இவங்க கூடலாம் இருந்தா. அட, இந்த பொண்ணு வந்திருக்கு. இது ஏற்கனவே பாஸ்புக் அப்ளை பண்ணியிருந்ததுல, அதை கேட்க தான் வந்திருக்கும். பாவம், முடிய கூட கெட்டாம தெரியுது. மேடம், பாஸ்புக் வந்துட்டா? ஒரு 10 நிமிஷம் இந்த சேர்ல உட்காருங்கம்மா. இந்தா இருக்கு, பார்த்து கூப்பிடுதே. சரி மேடம். எங்க இருந்தாலும் வாழ. ஐயோ சார், இந்த பொண்ணு திடீர்னு தலையில நிற்கு. பூச்சி, நம்ம ஒய்ஃப் சொல்லியிருக்குதோ, இந்த பொண்ணு திடீர்னு தலைகீழே நிற்குமாம். நம்ம பயப்பட வேண்டாம். அது தன்னாக்களே போய் உட்காந்துக்கிடும். ரொம்ப பாவம் சார். எனக்கு இந்த பொண்ணை பார்க்க பாவமா இருக்கு. எங்க இருந்தாலும் வாழ்க வாழ்க. ஏமா இப்படிலாம் ஆடக்கூடாது, போலீஸ் வந்துடும். சாரி சார். இந்த பொம்பளை பேங்க்குக்கு எதுக்கு வருது? குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், ஒரு நிமிஷத்தை படிங்களேன். மேடம், நீங்கள் வச்சிருக்கிற அக்கௌண்ட்டில் ஒரு 2 கோடி ரூபா இருக்கும். அதை அப்படியே இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுங்களேன். ஏம்மா, இதில் சரவணன் பேர் போட்டிருக்கு. சரவணன் வந்திருக்காங்களா? அது என் கூட பிறந்த தம்பி தான் மேடம். அவனால் வர முடியல. கொஞ்சம் மாற்றி மட்டும் விடுங்களேன். 2 பாஸ்புக்கையும் கொஞ்சம் வாங்கிக்கிடுங்களேன். ஏம்மா, சம்மந்தப்பட்டவங்க வந்து கையெழுத்து போடாமல் எப்படிமா தர முடியும்? அவங்களுக்கு என்ன ஆச்சு? மேடம், அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க மேடம். கொஞ்சம் இந்த 2 கோடியை மாற்றி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் என் கூட பிறந்த தம்பி தான். அம்மா, இங்கே பாருங்கோ, அந்த மாதிரிலாம் மாற்ற முடியாதுமா. நீங்கள் பண்ணுறது சட்டப்படி குற்றம். உங்களே உள்ளே பிடிச்சு போட்டுருவோம். மரியாதையா சரவணனை கூட்டிட்டு வாங்கோ. வியாதி எடுப்போம். பேங்கில் உள்ளவங்க கேட்டு தொலைய மாட்டேக்கானே. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் வாரேன். பேங்க் ஐயா, ஒரு 10,000 எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு 10,000, இந்த பக்கத்தில் இருக்கிற நரைச்ச முடி பொம்பளை ஒரு 10,000 எடுத்துக்கிடுங்க. மிச்ச காசு எனக்கு மாற்றி விடுங்களேன். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வெளியே போறீங்களா, இல்லை நம்ம போலீஸ்க்கு கூப்பிடவா? பொழைக்க தெரியாத ஆளு போல. சரி, நான் வாரேன். பாருங்க பூச்சி, இந்த பொம்பளை நம்மக்கிட்டே வந்து லஞ்சம் பேசுதோ, அது யாருடைய அக்கௌண்ட்டோ தெரியல, தூக்கிட்டு வந்து மாற்றி விட சொல்லுதோ. இதெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போடணும். பாருங்க சார், கூட பிறந்த தம்பியுடைய காசு எடுக்கிறதுக்கு எப்படி அலையுதுன்னு. எப்பா, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு சார். ஐயா, காயத்ரி இங்கெல்லாம் உட்காந்துருக்க பேசுறதெல்லாம் பார்த்துருப்பாளே. நீலாம் ஒரு பொம்பளையா? கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் நினைக்கிற நீ எல்லாம் விளங்க மாட்ட. நான் இது சரவணன் சொல்லுவேன். நீ என்னனாலும் சொல்லிக்கோ, யாரும் நம்ப மாட்டாவோ. ஏன்னா நீயே ஒரு மெண்டலு. பாதி நேரம் தலைகீழா தெரிஞ்சுக்கிட்டு தெரியுற. உன் பேச்சு எடுப்படாது. உன்னால என்ன முடியுமோ பார்த்துக்கோ. எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதான் ஆகும். போ, நீ முதல்ல தலையை கெட்டு போ. சரவன்ட்டு எதுவும் போட்டு கொடுத்துடக்கூடாதே. அவனே ஒரு மெண்டல் பைய. அம்மா வாம்மா, உனக்கு பாஸ்புக் வந்துட்டு. ஏம்மா, இப்பவே சொல்லிட்டேன், வரும்போது தலைகீழா வரக்கூடாது, நேராக வரணும்.
சரி மேடம். உங்க அப்பா நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்காங்க மேடம். பாஸ்புக் எடுத்துக்கம்மா. தேங்க்யூ மேடம். பாவம் தாயில்லாத பிள்ளை தலையை கூட சீவாம அலையுது. ஒரு நாள் இதுக்கு தலையாட்டி சீவி விடணும். எங்க இருந்தாலும் வாழ்க. தன்னால பாடிட்டே போகுது. இதுக்கு ஒரு தாய் இருந்தா இப்படி விட்டுருப்பாவளா? பாவம். பூச்சிக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப அக்கறை போல. ஆமா சார், எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. குடிமிக்காரி பேங்குக்கு எங்கேயோ போயிருக்கா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம புருஷன் மண்டையில பூசணிக்காய் விட்டு அடிச்சு பழையபடி நம்மள ராசத்தின்னு கூப்பிடுற வரை பண்ணிடணும். ஏக்கா ஏக்கா, அக்கா இல்ல, அக்கா பேங்க் வரைக்கும் போயிருக்காவோ. இது என்ன திருஷ்டி பூசணிக்காவா? 2 இருக்கு. என்னது ராசையா, 2 இருக்கு, என் கையில 1 தானே இருக்கு. ஒன்னையும் சேர்த்து சொன்னேன். ராசையா என்கிட்ட நக்கல் பேச்செல்லாம் பேசிக்கிறா, ஆச்சரியமா இருக்கு. போ பூசணிக்காய் வச்சு விளையாடாம கொண்டு போய் வை. வயசான காலத்துல பூசணிக்காய் வச்சு விளையாடுதா? என்னையவா வயசானவன் சொல்லுது. இரு, இந்த டேபிளுக்கு மேலே ஏறிவோம், மண்டையில டம்முன்னு அடிக்கேன். நல்லா அடிச்சாச்சு. இப்பவும் மண்டல் ஆயிருவாரு. இப்ப என்னைய பார்த்து ராசாத்தின்னு கூப்பிடுவாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப என் தலையில பூசணிக்காய் வச்சு அடிச்ச? யாத்தையே மெண்டல் அவளையே என்னத்த சொல்லி சமாளிக்க. எங்க பூசணிக்காவை இப்ப நறுக்கி கூட்டு வைக்க சொல்லிட்டு போனவ உங்க அக்கா. என்னால உடைக்க முடியல, அதான் உங்க மண்டையை வச்சு உடைச்சேன். ஓஹோ, பூசணிக்காவை மண்டையில அடிச்சுதான் உடைப்பீங்களோ உங்க ஊர்ல? இரு வாரேன். இந்தா 2ஆ உடைஞ்சிட்டு. இந்தா, நீ தானே சொன்ன மண்டையில வச்சு உடைக்கணும்னு, இந்தா உடைச்சிட்டேன். ரொம்ப நன்றி ராசையா. ஆளை பாருங்க, மண்டையில வச்சு உடப்பாலாமா? மண்டையில வியாதியில போறவன் மண்டையில புட்டு அடி அடிச்சு புட்டானே. என்ன வலிக்கு கடவுளே. பழைய எப்படி ராசாத்தின்னு நினைப்பான்னு பார்த்தா இவன் இப்படி பண்ணிட்டான். இவன் மண்டை உடைக்க வச்சிருந்த ஒரு பூசணிக்காவும் போயிட்டு இனி மார்க்கெட்ல போய் வேற நல்ல பூசணிக்காவை வாங்கிட்டு வரணும்.